வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் பனிக்கட்டி மழை பெஞ்சுது. எத்தனை பேருக்கு நினைவு இருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த பனிக்கட்டி மழை பெய்யறதுக்கு ஒரு 2 நாள் ஒரு நாளுக்கு முன்பு டிவியில் மான் கராத்தேன்னு ஒரு படம் வந்துச்சு, சிவகார்த்திகேயன். அந்த படத்துக்குள்ளார இந்த பனிக்கட்டி மலை என்ற ஒரு காட்சி வரும். அந்த காட்சி வந்து ஒரு நாள் 2 நாளுக்குள்ளார சென்னையில் பனிக்கட்டி மலை. இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு கேட்குறது தெரியுது. என்னன்னா, அந்த காட்சியை பார்த்த அத்தனை பேருக்கும் பனிக்கட்டி மலைன்னு உள்ளுக்குள்ளார இது பார்த்தா நல்லா இருக்குமே, இது எப்படி இருக்கும்? ஏன்னா பார்க்காதவங்க நிறையா இருப்பாங்க. நான் கூட அது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அதுக்கு பிறகு தான் அந்த வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. அப்போது அது பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் எல்லார் மனசுக்குள்ளாரையும் ஏற்பட்டிருக்கும். இந்த எண்ணங்கோட கூட்டணி ஒரு கொத்தா அத்தனை பேர் யோசித்தாங்களே, அதுதான் அது வர வச்சதே தவிர அது தனியாக அதுக்கு காரணங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி சூழல் இருந்துச்சு, இப்படிச்சு. அத்தனை சூழல்கள் இருந்தும் நிறையா தடவை வந்தது இல்லையே. ஏன் அந்த மான் கராத்தே படத்துக்கு பிறகு அது வந்துச்சு? இதுதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை விரும்புகிறது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நான் இப்போ சமீபத்தில் நிறைய பேர்கிட்ட இந்த கூட்டு பிரார்த்தனை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். அது ஒரு மிக மிக வலிமையான ஒரு கருவி. அது எத்தனை பேர் சேர்ந்து பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஆழமாக அதை உணர்ந்து செய்கிறோன்றது தான் முக்கியம். ஒரு 10 பேர் உக்காந்து மனசார நான் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், என் உற்றார் உறவினர் நல்லா இருக்கணும், என் நண்பர்கள் நல்லா இருக்கணும், என்னோடய சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், அதே போல் இந்த ஊருக்குள்ளார இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும், இந்த நாட்டுக்குள்ளார இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும். அப்படியே பெருசாக்கிக்கிட்டே போயிட்டு இதற்காக ஈசனே உன் திருநாமத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த நமச்சிவாயத்தை ஓதி பாருங்க. அது ஏற்படுத்தும் மாற்றம் உங்களை பிரமிக்க வைக்கும். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற மக்கள் இதை தொடங்கியிருக்காங்க. இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு எனக்கு நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக இந்த மான் கராத்தேயோட எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே எனக்கு தெரியும், இந்த கூட்டு பிரார்த்தனைன்றது ரொம்ப ரொம்ப வலிமையானது. முடிஞ்ச அளவுக்கு சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ வாரத்தில் ஒரு நாளாவது உட்காந்து நல்லது நடக்கட்டும், எனக்கு என்ன தேவைன்னு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கு பிறகு நாமத்தை சொல்லி அதுக்கு பிறகு நன்றி சொல்லி, இது முக்கியமான விஷயம். இறைவா உன்னோட ஆசீர்வாதத்திற்கு நன்றி, என்னோடு இருந்து வழி நடத்துவதற்கு நன்றி ஈசனே. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அந்த நன்றியை சொல்லி பாருங்கள், உள்ளுக்குள்ளார ஒரு உற்சாகம் பொங்கும் பாருங்கள். அதுக்கு ஈடினையே இல்லை. கொஞ்ச நாளாக என்னோடய பிரார்த்தனை இப்படி தான் போயிட்டுருக்கு. ஈசனே என்னை வழி நடத்துறதுக்கு நன்றி, ஈசனே உன்னை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்கியே நன்றி, இறைவனே உன் திருநாமத்தை சொல்கிறதுக்கு எனக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கியே நன்றி. இந்த மாதிரி அப்படி சொல்ல சொல்ல அப்படியே போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ பொங்குது உள்ளுக்குள்ளார அவருக்கு நன்றி சொல்ல. அதனால் இது சாதாரணமான விஷயம்னு எடுத்துக்காமல் இதோட பின்னணி ரொம்ப பெருசு. எல்லாருமே எப்படியாவது ஒரு குறைஞ்சது 5 பேரையாவது சேர்த்து வச்சு இந்த கூட்டு பிரார்த்தனையை நடத்துங்க. நல்லது நடக்கும். உலகம் கண்டிப்பாக வேறு மாறி உருவெடுக்கும். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.